அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். சிம்பிளாக சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில். இப்போ மாவு ஒரு பவுலில் போட்டு உப்பு சர்க்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம மாவில் உருண்டை பிடிக்கிறோம். இப்படி எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேல்ச்சி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் பேல்ச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து 4 நாளாக வைங்க. 4 நாளாக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க. ஊற்றி அதை எல்லா இடத்துலையும் பரவாத மாதிரி சமப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ ஒட்டு மாவு எடுத்து எல்லாத்து மேலேயும் நிறையவே கொஞ்சம் தூவி விடுங்க. இந்த மாதிரி நிறைய நல்லா தூவி விடணும். கம்மியாக போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே போடுங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் 1 பை 1 அடுக்குங்க. அடுக்குனதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் மேலே கொஞ்சம் மாவு போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எல்லா இடமும் பரவுற மாதிரி தப்பி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஓரங்களில் மட்டும் நல்லா தேய்ங்க. இந்த ஓரங்களில் தேய்க்கும் போதே நம்ம நல்லா பெருசாக இந்த மாதிரி ரொட்டி சைஸ் மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு தோசைக்கல்லை வைக்கணும். தோசைக்கல் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வேலிச்சு வச்ச மாவை எடுத்து அந்த தோசைக்கல்லில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். திருப்பி போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கே அழகாக நல்லா உறிஞ்சி வரும். அதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி நல்லா உரித்து எடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் திருப்பி போட்டு உரிக்கும் போது தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சுக்கணும். ஒரு அங்குல அளவுக்கு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கத்தியால் மாவை நான் பீஸ் பண்ணுறேன். பாருங்கள், மாதிரி மறுபடியும் இன்னொரு அங்குல அளவுக்கு அளவு வச்சு ஸ்கேலை வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை நான் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு இப்போ ஓரம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸுகளை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி 3 பகுதியிலையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சமோசா முக்கோணமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சமோசா செய்கிறதுக்கு உண்டான சீடி ரெடி ஆகிருச்சு. இப்போது இந்த மீதம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கேரட் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் குக்கரில் எல்லா காய்கள்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்புத்தூள் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பவுலில் வச்சுருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீசஸோட இப்போ நம்ம வேக வச்ச காயை அதில் சேர்த்திக்கோங்க. அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நம்ம அழுத்தி ஒன்றும் பிசைய தேவையில்லை, சும்மா அப்படியே கிளறி விட்டால் போதும். இப்போது நம்ம சமோசா செய்யறதுக்கு உண்டான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி முக்கோணமாக மடச்சி அதில் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவி மறுபடியும் ஒரு சுற்றி மறுபடியும் இன்னொரு தடவை பேஸ்ட்டு தடவி இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா முக்கோண வடிவத்தில் சமோசா நம்மளுக்கு தயாராக ரெடி ஆயிரும். இப்போது நம்ம இந்த மாதிரி சமோசா சுற்றி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டரு ஊற்றி மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி சமோசாவை ஒன்று ஒன்றா போடுங்க. மிதமான சூட்டில் வச்சு சமோசாவை வருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் சமோசா கருவிடும், உள்ளே இருக்கிற மசால் வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுங்க.